இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரே இது நெல்லை சட்டமன்ற தொகுதியிலே பணபலம் படைச்சவங்க போட்டிடுறாங்க, அதுக்கு அதிகாரத்தில் இருக்கவங்க போட்டிடுறாங்க. எப்படி இருக்குன்னு சவால்? தொடர்ந்து உண்மையிலே இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் என்பதை நாங்கள் இந்த தடவை அறிவிச்சு தான் நாங்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். உண்மையிலேயே மாற்று சக்தி இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்கிற கட்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா, ஒரு வேட்பாளர் கூட திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நேற்று முந்தா நாள் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா திமுகவில் சீட்டு கேட்டுட்டு இருந்தவங்க. அவங்களும் அவங்கள பார்த்தீங்கன்னா சீட்டு கேட்டவங்க, திமுகவில் போய் சீட்டு கேட்டவங்க. அதே போல் கான்ட்ராக்டு இதை மாதிரி எடுத்து பல ஊழல்கள் எல்லாம் செய்தவர்கள் தான் அவங்களும். அவங்க அப்போ எப்படி மாற்று சக்தியாக இருக்க முடியும்? அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக மற்ற எல்லா கட்சிகளுமே திராவிடத்தை தான் பேஸ் பண்ணி வராங்க. நாங்கள் மட்டும்தான் தமிழ் தேசியம், இந்த உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கான காலமாக இது மாறிவிட்டது. தமிழ் தேசியம் உறுதியாக வெல்லும். பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் கேட்டாங்க அந்த கேள்வி என்ற நிலையிலிருந்து மாறி எங்களை மாதிரி தமிழ் தேசிய பிள்ளைகள் உண்மையும் நேர்மையுமானவர்களுக்கான போட்டியாகத்தான் நீங்க மக்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். உண்மை இருக்கு, எங்கிட்ட நேர்மை இருக்கு, நேரடியாக மக்களை களத்துல சந்திக்கிறோம், உறுதியாக நாங்க வெல்வோம். 3 முறை தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்தல் களத்துல இறங்கி களமாடுறீங்க. எப்படி பாக்குறீங்க? 2 முறை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறீங்க, 3வது முறையும் களங்காண்றீங்க. எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? இதுல ஒரு மாற்று கருத்து, நான் 4வது முறையாக தேர்தல் களத்துல இறங்குறேன். சரிங்களா, 4வது முறையாக நாம் தமிழர் கட்சியில தான் 4வது முறையாக நான் போட்டிடுறேன். இது நீங்க அண்ணன் கேட்டீங்க, எப்படி கேக்குறீங்கன்னா, நான் தோல்வி என்பது எங்களுக்கான தோல்வியே கிடையாது. இதை நான் எப்படி சொல்றேன்னா, நான் எல்லா இடத்துலையுமே வாக்குக்கு 5 பைசா கொடுக்கல. உண்மையா நேரடியாக மக்களை சந்திச்சேன். மக்களோட எல்லா பிரச்சனைக்கும் தொடர்ந்து நான் கட்சியில சேர்ந்த நாள் முதல் இன்று வரைக்கும் மக்களோட எல்லா பிரச்சனைக்காகவும் களத்துல நின்று கொண்டே தான் நாங்க இருந்துகிட்டே இருக்கிறோம், மக்களோட நின்றுட்டே இருக்கிறோம். மக்களுக்கு நன்றாக இன்னைக்கு புரியுது, இன்னைக்கு ஒரு மாற்று சக்தி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை மக்கள் நன்றாக உள்வாங்கி இருக்கிறாங்க. உறுதியாக இந்த முறை எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நான் வென்று சட்டமன்றம் உறுதியாக போவேன். வாக்கு சதவீதம் கூடும் நினைக்கிறீங்களா இந்த முறை? அண்ணா, நான் வென்று போவேன்னு சொன்னேன். நான் வெற்றி பெற்று சட்டமன்றம் போவோம். இந்த முறை நாங்கள் நாம் தமிழர் கட்சி உறுதியாக ஆட்சியை அமைக்கும். அண்ணன் கேட்டாங்க இல்லையா, இப்ப கேட்டாங்க தெரியுமா, நான் 3 முறை வென்று போட்டிட்டீங்க, நான் 4 முறை போட்டிட்டு இருக்கேன். எனக்கு 2019 இந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுமைக்கும் தெரியும், எல்லா ஊர்லயும் என்னென்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். நான் 19 பார்த்தனோ எப்படி இருக்குதோ அதே நிலைமை தான் இன்னைக்கு 2026லயும் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கும் சொல்றேன், தாமிரபரணி ஆற்றுல கழிவுநீரை கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் 2019லயும் சொன்னேன், ஏதாவது சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்களா? இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது எம்பியா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த 2 திராவிட அதிமுக திமுக 2 பேர் தானே மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனைக்குமே அவங்க தீர்வு காணவே இல்லை. இங்க நம்ம திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எடுத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்று நீர்ல கழிவு கலக்குறாங்க, அது குப்பையா இருக்கு. ராமையம்பட்டி போய் பார்த்தேன், நேற்று தான் போய் பார்த்தேன். அந்த குப்பையை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியலையா? இங்க யாரு 2 பேர் வந்தாலுமே என்ன நடக்குங்க, ஒரு தீக்குச்சியை மட்டும் கொளுத்தி போட்டு சுற்றுச்சூழலை கெடுக்கிறாங்க. அதுதான் நடக்குது. அதே போல நீங்க நெல்லை நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்றாங்க. ஸ்மார்ட் சிட்டி என்ன? ஸ்மார்ட் சிட்டி வெறும் கட்டடங்களை மட்டுமே கெட்டுவதுதான் ஸ்மார்ட் சிட்டியா? அங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நயனார்குளத்தை சுத்தி 11 கோடிக்கு அந்த நடைமேடையை மட்டும் அமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அது பூட்டியே கிடக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை. அதே போல நெல்லை நகரத்துல மார்க்கெட் இருக்குல்ல, மார்க்கெட்ல கடைகளை கட்டி போட்டிருக்காங்க. 10 கோடி செலவழிச்சு கடையை கட்டுறாங்க. ஆனா அங்க அந்த கடை திறக்கவே இல்லை. அதே போல இண்டோர் ஸ்டேடியம் ஒண்ணு 14 கோடியில கட்டி போட்டிருக்காங்க, அதுவும் திறக்கப்படலை. மக்கள் பயன்பாட்டுக்கு வரல எதுவுமே. அதாவது இவங்க கட்டடங்களை மட்டுமே ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டு வந்தா எப்படி? அங்க முழுவதுமாக சாலை வசதி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்லை. வெங்கடாச்சலபுரம்ன்ற கிராமத்துல 12 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு குடி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாலை வசதி இல்லை. சாக்கடைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கா? சாக்கடைக்கு இந்த 2 கட்சியும் மாறி மாறி ஆண்டிருக்காங்க, அதிமுக திமுக. சாக்கடைக்கு ஒரு தீர்வு இல்லை, எங்கும் குப்பை கூலம். திருநெல்வேலி கால்வாய் தெரியும்ல நம்ம எல்லாருக்கும், திருநெல்வேலி அதாவது சுத்தமணியில இருந்து தாமிரபரணி ஆறு வருது. அந்த நகர பகுதி முழுவதும் அந்த கால்வாய் பயணப்படுது. முழுவதும் நகரத்தில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் அதுலதான் கிடக்கு. குப்பை சாக்கடை கழிவுகளுக்கு தான் கால்வாயா? கால்வாயை நம்மளால இன்னைக்கு உருவாக்க முடியுமா? நம்ம முன்னவர்கள் எவ்வளவு அழகா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு குளத்தை தூர்வாரிய வரலாறு இருக்கா இவங்களுக்கு? அப்போ விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த நெல்லை பூமி. நெல்லையப்பர் பெயரே நெல்லையப்பர் சுவாமி கோயில் இருக்காங்க. அப்போ நமக்கு நெல்லுக்கு வேலி போட்டு காத்தவர் அவரு. இன்னைக்கு நெல்லு வைக்கிறதுக்கு குடவுன் இல்லை, ஆனா ஊதோறும்
மதுபான கடைகள் சிறப்பாக ஏசியோட இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாவற்றுக்கும் தீர்வு எங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். நாங்க உறுதியா கொடுப்போம். நாம் தமிழர் கட்சி வென்று சத்யாவாகிய நான் சட்டமன்றம் போய் மக்களுக்கு உறுதியாக எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொடுப்போம் நாங்க. நன்றி.